அறிவோம் ஆரோக்கியம் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நான் ஸ்ரீவர்மா மருத்துவமனையின் மகளிர் சிறப்பு மருத்துவர் ஜெயரூபா. இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும். குழந்தையின்மை சம்பந்தமான பிரச்சனைகள்ல நிறைய பேர் பாதிக்கப்படுறது எல்லாமே நார்மலா இருக்கு டாக்டர், ஆனாலும் எனக்கு குழந்தை உண்டாகல இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்க, அதே மாதிரி கர்ப்பப்பையில பிரச்சனை இருக்கு, டியூபல்ல பிரச்சனை இருக்கு, கரெக்டா எனக்கு ஓவலேஷன் ஆக மாட்டேங்குது, ப்ரொலாக்டினோட அளவு அதிகமா இருக்கு, அதுவே ஆண்களா இருந்தாங்க அப்படின்னா ஸ்பெர்ம் கவுண்ட் கம்மியா இருக்குது, இல்ல ஸ்பெர்மோட மொட்டிலிட்டி அசைவுத்தன்மை கம்மியா இருக்குது, இல்ல உருவ அமைப்புல மாற்றம் உண்டாகிறது, இல்ல ஒரு சில சமயங்கள்ல இந்த டெஸ்டிகுலர் ஃபெயிலியர் அந்த மாதிரியான விஷயங்கள். ஸோ இந்த மாதிரி ஆண் பெண் இருப்பாளருக்குமே நிறைய பிரச்சனைகள் இருக்கிறத பார்க்குறோம். ஸோ இந்த மாதிரி குழந்தையின்மை சம்பந்தமான பிரச்சனை இருக்கிறவங்க நான் சொல்லக்கூடிய இந்த டீடாக்சிஃபிகேஷன் மெத்தட்ஸை எப்படி ஃபாலோ பண்றது, இது கூட காயகற்ப முறைகளை எப்படி நம்ம டெய்லி லைஃப்ல நம்ம எடுத்துக்கிறது, இந்த விஷயங்களை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறோம். ஸோ முதல்ல இந்த குழந்தையின்மை அப்படிங்கிறது ஆண் பெண் இருவருக்குமே 50% இதுக்கு காரணமான ஒரு நபர்களா இருக்காங்க. பெண்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப காமனா இருக்கக்கூடிய ஒரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா ஓவுலேஷன் கரெக்டா இல்லை, கருமுட்டை கரெக்டான அளவுல இல்லை கருமுட்டை கரெக்டான டைம்ல வெளியாகல. இது பிசிஓடி மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்க, தைராய்டு மாதிரியான பிரச்சனை இருக்கிறவங்க, பிரைமரி ஓவரியன் இன்சஃபிஷியன்சி நம்ம சொல்லுவோம், அதாவது அவங்களுக்கு ஆரம்ப கட்டத்திலே அவங்களுக்கு அந்த கருமுட்டைகள் கரெக்டா இருக்காது, இல்ல அந்த கருமுட்டை ஆரோக்கியமான கருமுட்டையா இருக்காது. ஸோ இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு கருத்தரிக்கிறதுங்கிறது கஷ்டமான ஒரு விஷயமா இருக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா டியூபல் பிளாக் இருக்கிறது, அந்த டியூப்ல ஏதாவது ஒரு இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்கிறது, இல்லை நீர் தேங்கி இருக்கிறது, இந்த காரணங்களால கருத்தரிக்கிறதுக்கு இந்த கருக்குழாய்ங்கிறது ஆரோக்கியமாக இருக்க வேண்டியது அவசியம். ஸோ இந்த கருக்குழாயில் ஏதாவது பாதிப்புகளோ இல்லை அடைப்புகளோ இருந்தது அப்படின்னா கருத்தரிக்கிறது சிரமமான ஒரு விஷயமா இருக்கும். ஸோ அதே மாதிரி கர்ப்பப்பையில் பிரச்சனை இருக்குது, ஃபைப்ராய்ட்ஸ் மாதிரியான பிரச்சனை இருக்கிறது, அதே மாதிரி எண்டோமெட்ரியல் திக்கனிங் ரொம்பவே கம்மியாக இருக்கிறது, இல்லை அளவில் ரொம்ப அதிகமாக இருக்கிறது, இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்களுக்கும் கருத்தரிக்கிறதுங்கிறது கஷ்டமான ஒரு விஷயமா இருக்கும். ஸோ இது மட்டும் இல்லாமல் எண்டோமெட்ரியோசிஸ் மாதிரியான பிரச்சனை இருக்கிறவங்க, சாக்லேட் சிஸ்ட் இருக்கு, அடினோமயோசிஸ் மாதிரியான பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னாலும் உங்களுக்கு கருத்தரிக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா இருக்கும். இதுவே ஆண்களா இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஸ்பெர்ம் கவுண்ட் ரொம்ப கம்மியா இருக்கிறது, அதனுடைய அசைவுத்தன்மை கம்மியா இருக்கிறது, ஸோ உருவ அமைப்புல பாதிப்புகள் இருக்கிறது. ஸோ அதே மாதிரி இந்த குவாலிட்டியான ஸ்பெர்மை உருவாக்கி கொண்டு வரக்கூடிய அந்த டியூப்ல பிளாக் இருக்கிறது, இல்லைன்னா அந்த டியூப்ல ஏதாவது அடிபட்டு அங்கே பாதிப்பு உண்டாகிறது, ஹார்மோன்ஸ்ல பாதிப்புகள் இருக்கிறது, தைராய்டு மாதிரியான பிரச்சனை இருக்குது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் குழந்தையின்மைக்கான காரணமா இருக்கு. இது எல்லாமே இந்த சமீபத்திய காலத்துல நம்மளுடைய உணவு முறை மாற்றங்களாலும் வாழ்வியல் முறை மாற்றங்களாலும் அதிகப்படியான மன அழுத்தம், இதுவும் முக்கியமான காரணமா இருக்கு. இந்த எல்லா பிரச்சனையும் நான் கொஞ்சம் கொஞ்சமா சரி பண்ணிட்டேன் டாக்டர், ஆனாலும் இப்போ மனதளவுல எங்களுக்கு குழந்தை பிறக்குமா? ஸோ இது அடிக்கடி நான் எடுத்துக்கொள்ளக்கூடிய ட்ரீட்மெண்ட்டோட ஒரு பாதிப்புனாலையுமே எனக்கு ஒரு பயம் உருவாகுது. இந்த மாதிரி நிறைய பேர் யோசிக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு முறையே ஒரு கவுன்சிலிங் தேவை. இது இயற்கையாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் அப்படிங்கிறத நம்ம அவங்களுக்கு தெளிவுபடுத்தணும். ஸோ இந்த மாதிரி குழந்தையின்மை சம்பந்தமான பிரச்சனைகளால் பாதிக்கப்படக்கூடிய ஆண் பெண் இருவருக்குமே 7 நாள் எடுத்துக்கொள்ளக்கூடிய நெய் மருந்து சிகிச்சைகள். ஸோ இது நம்மளுடைய செல்களோட ஒவ்வொரு பகுதியுமே புதுப்பிக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கும். ஸோ இந்த 7 நாள் நம்ம அந்த டீடாக்சிஃபிகேஷன் எடுத்துட்டோம் அப்படின்னாலே அடுத்து 3 மாதங்கள்ல கருத்தரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஸோ அது கூட காயகற்ப முறைகளையும் நம்ம ஃபாலோ பண்ணணும். இதற்காக காயகற்ப முறை ஒரு காலகட்டத்தில் சித்தர்கள் இந்த காயகற்ப முறைகளை பயன்படுத்தி உடலை அவங்களுடைய ஆன்ம நிலையில ஒரு முக்தி அடைகிறதுக்காக, உடல் அப்படிங்கிறது ஒரு வாகனம் மாதிரி, இந்த உடலுக்கு எந்த பாதிப்பும் வராம அதே சமயத்துல வயதாகக்கூடிய தன்மையும் உருவாகாம இருக்கிறதுக்கு தான் இந்த காயகற்ப முறைகளை பயன்படுத்துறாங்க. ஆனால் இன்றைக்கு நிறைய பேருக்கு 30 வயதுகளிலே பெண்ணுக்கு தேவையான அளவுக்கு அந்த கருமுட்டை இருக்கிறதுல, ஆண்கள்ல இந்த விந்தணுக்கள்ல குறைபாடுகள் உண்டாகிறது. இதற்கான காரணம் வயதாகக்கூடிய தன்மை அதிகமாகிறது தான். ஸோ இதற்கு காயகற்ப முறைகளை நம்ம ஃபாலோ பண்ணலாம். ரொம்ப ஈஸியா எல்லாருமே ஃபாலோ பண்ணக்கூடிய காயகற்ப முறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் இஞ்சி, கடும்புகள் சுக்கு, மாலையில் கடுக்காய். ஸோ காலையில துருவின இஞ்சி தோல் நீக்கிட்டு அந்த இஞ்சியை துருவி ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தேன் கலந்து எடுத்துக்கலாம். மதிய உணவுல சுக்கு பொடி, அது கூட 2 சொட்டு நெய்யோ இல்லை நல்லெண்ணெயோ விட்டு முதல் கவலம் சாதத்தோட எடுத்துக்கலாம். இரவுல ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுக்காய், அதை கஷாயமாக்கி தேவைப்பட்டா உள்ளுக்கு சாப்பிடக்கூடிய விளக்கெண்ணெய் ஒரு 10 சொட்டு எடுத்துக்கலாம். இல்லை அப்படியே நம்ம அந்த கடுக்காய் கஷாயமா நம்ம எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய தேவையில்லாத கழிவுகள் வெளியேறி செல்கள் புதுப்பிக்கப்படுறது மட்டும் இல்லாம நமக்கு ஆரோக்கியமான கருமுட்டையும் விந்தணுக்களும் உருவாகும். இது கூட சுவாச பயிற்சிகள் ஃபாலோ பண்றது,
எளிமையான சில நடைப்பயிற்சி முறைகளை வந்து ஃபாலோ பண்றது, இதுவும் வந்து நம்ம உடம்புல ஹார்மோன்ஸை பேலன்ஸ்டா வச்சுக்கிறதுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த 3 விஷயத்தையும் நம்ம வந்து ஃபாலோ பண்ணோம் அப்படின்னாலே குழந்தை இல்லாத தம்பதியினருக்கு ரொம்ப சீக்கிரமா இயற்கையான முறையிலே வந்து குழந்தை பேர் உண்டாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இன்றைக்கு நிறைய சிகிச்சை முறைகளால உடல் அளவுலையும் மனதளவிலும் நிறைய பாதிப்புகளை வந்து பார்க்குறோம். ஸோ இந்தந்த நாட்கள்ல வந்து நமக்கு கரெக்டான முறையில வந்து கருமுட்டை வந்து வெளியாகலை, இதற்காக சில ஊசி மருந்துகள், ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உடல்ல நிறைய பாதிப்புகளை உண்டாக்கும் பொழுது நமக்கு குழந்தையும் வந்து சில சமயங்கள்ல கிடைக்க மாட்டேங்குது, அதே சமயத்துல உடலும் நிறைய பாதிக்கப்படுறது. அதுவே ஒருவேளை வந்து உங்களுக்கு குழந்தை பேர் இருந்தாலும் கூட உடல் அளவிலும் நிறைய பாதிப்புகள் வரதை பார்க்கலாம். ஸோ அதெல்லாம் நம்ம தவிர்க்கிறதுக்கு நான் சொன்ன இந்த டீடாக்சிஃபிகேஷன் மெத்தட்ஸ், ஸோ இது வந்து நம்மளோட உடல்ல வந்து ஹார்மோன்ஸை பேலன்ஸ்டாக கொண்டு வரக்கூடிய ஒரு விஷயம். அடுத்ததா நான் சொன்ன இந்த உடல் கழிவுகளை நீக்கிறதுக்காகவும் காயக்கற்ப முறைகளை ஃபாலோ பண்றது வந்து ரொம்பவே அவசியம். ஸோ நீங்க ரெகுலரா சூரிய நமஸ்கார பயிற்சி, அதே மாதிரி வந்து சுவாச பயிற்சிகளையும் தியான பயிற்சிகளையும் வந்து ஃபாலோ பண்ணும்பொழுது கருத்தரிக்கிறதுங்கிறது இயல்பான ஒரு விஷயமா இருக்கும். ஸோ இன்றைக்கு குழந்தையின்மை சம்பந்தமான பிரச்சனைகள்ல ஆண் பெண் இருபாலருக்கும் என்னென்னலாம் பாதிப்புகள் வந்து உண்டாகுது, இதை சரி செய்யறதுக்கு நெய் மருந்து டீடாக்சிஃபிகேஷன் ஏன் எடுத்துக்கணும், அதே மாதிரி நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில காயக்கற்ப முறைகளை எப்படி வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும், கூடுதலாக சுவாச பயிற்சிகள் தியான பயிற்சிகள் இது எந்த அளவுக்கு முக்கியம், இதெல்லாம் நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். கண்டிப்பா ஃபாலோ பண்ணி பாருங்க. யாருக்கெல்லாம் வந்து குழந்தையின்மை சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கோ அவங்களுக்கும் இந்த விஷயத்தை வந்து சொல்லுங்க. தேவைப்பட்ட ஒரு மருத்துவ ஆலோசனையும் வந்து எடுத்துக்கோங்க. இதே போன்று ஒரு நல்ல தகவலோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.